பொதிகை பொங்கல் விழா அப்படிங்கிற நிகழ்வில் கூடியிருக்கிறோம். இது என்னென்னா, பொதிகை என்பது ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஒரு வாழ்வூர் என்கின்ற ஒரு அமைப்பு. இதில் வந்து ஒரு 103 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறோம். ஆண்டுதோறும் ஒரு முறை நாங்கள் கூடி இந்த அமைப்பினுடைய கொண்டாட்டங்களில் கலந்துக்கிறோம். இது வந்து ஒரு இயற்கை வாழ்வியலை நோக்கிய ஒரு பயணத்தில் ஒரு படி. இந்த அடிப்படையில் ஒரு நாள் கூடி நாங்கள் திருவள்ளுவருக்கு பொங்கல் வைத்து, அதுக்கப்புறம் எல்லா குடும்பத்தார்களும் இணைந்து ஒரு குடும்ப விழாவாக நடத்துகிறோம். அந்த சிறு குழந்தைகள், முதியவர்கள் எல்லோரும் கலந்து பேசி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அது மட்டும் இல்லாது, இயற்கையோடு எப்படி இணைந்து வாழணும் அப்படிங்கிற பற்றியான நல உரைகளையும் நாங்கள் இதில் பேசுகிறோம். முக்கியமாக மருத்துவர் சிவராமன் போன்ற வல்லுநர்களையும் அழைத்து இந்த வாழ்வியலை எப்படி செம்மைப்படுத்துவது, எப்படி ஒரு சிறப்பாக வாழ்வது, இயற்கையை சிதைக்காமல் எப்படி வாழ்வது என்பதற்கான ஒரு முயற்சியாக செய்துக்கிட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கி இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 100 பேருக்கு மேலே வந்து கூடியிருக்கிறாங்க. அவங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லோரும் வந்து கலந்துருக்காங்க. இந்த மாதிரியான முயற்சிகள் அங்கங்கே நடைபெறணுன்றது நான் விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்தால் நாம் இயற்கையை சிதைக்காமல் ஒரு நல்ல வாழ்வுக்கு அனைத்து உயிர்களையும் பாதுகாத்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கின்ற வள்ளுவ பெருமானுடைய அடிப்படையில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆகவே இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு சமத்துவ பொங்கல் மாதிரி இருக்குது. இங்கே வந்து எல்லா மதத்தினரும் வந்து இருந்து இந்த பொங்கலை சிறப்பித்து கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு ஒற்றுமை உணர்வு தெரியுது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இதே மாதிரி வளர்ந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். பொதிகை பொங்கல் வந்து இது எப்படின்னா, இப்போ இந்த காலத்து பசங்க மொபைலு அது இதுன்னு சுற்றுறாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு நினைப்பே வராது பசங்க இங்கே வந்தாங்கன்னாக்கா. அப்படியே ஒரு நேற்று ஆட்டத்தை பார்க்கணுமே நீங்கள் அந்த கேம்ப் ஃபயரில், அவ்வளோ ஜாலியாக பசங்க முதற்கொண்டு எல்லாருமே, வயசானவங்க முதற்கொண்டு எல்லாருமே ஜாலியாக ஆடினாங்க. இந்த பொதிகை பொங்கல் வந்து இந்த ஜாதி மதம் இதெல்லாமே கடந்து ஒரு தமிழ் பொங்கல். இது அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு பொங்கல். பல அறிஞர்களை நீங்கள் இங்கே மீட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு தேடல் ஏதாவது இருந்ததுனாக்கா இங்கே வந்து பாருங்கள். நீங்கள் அது இயற்கை தேடலாக இருந்தாலும் சரி, அறிவு தேடலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எங்கள் பொதிகை சோலை தான். பொதிகை மெம்பர்லாம் வருஷம் ஒரு தடவை கூடுறதுக்கான சூழலை இதை உருவாக்குது. எல்லோரும் சந்தோஷமாக கூடி இங்கே பொங்கல் வைக்கிறோம். பார்த்து கட்டணும், கட்டி 2 பூவை இப்படி முறிக்கு அது கட்டியாச்சு. எது சொல்லுங்க. பொதிகை பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எதுக்குன்னா, இங்கே வந்து எல்லாரும் சேர்ந்து, மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக 100 மெம்பர்ஸ் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து கொண்டாடுறோம். இது தை மாதத்தில் தை அன்றைக்கே மாசப்பருப்பு அன்றைக்கி இல்லை, என்றைக்கு எல்லோரும் சேர்றோமோ அன்றைக்கி தான் கொண்டாடுறோம். அதுக்கு தான் இது ரொம்ப ஸ்பெஷல்லு. ஒரு 5.5 months குழந்தையிலேருந்து 80 years வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நமக்கு.
பொதிகை பொங்கல் பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான பொங்கலாக இருக்குது. ஒரு கூட்டு பொங்கல் பார்த்தேன். அதுவும் நான் வந்து இறங்கும்போது அந்த என்ன குளவி சத்தம் கேட்டதே வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. காரை விட்டு இறங்கி போகலான்னா போய் பார்க் பண்ணுங்கன்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, வந்து எப்போ குலவி விடுவாங்கன்னா பானை பொங்கினா தான் விடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக நின்று அதை பார்த்து ரசித்து, அதாவது ஒரு புது அனுபவமாக இருந்தது. எல்லாரும் சேர்ந்து செய்கிற போது வந்து கிடைக்கிற அந்த ஒரு சந்தோஷம் வந்து வேறு அருமைங்க. அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ கூட்டு முயற்சி பெரும் சக்தி. பொதிகை பொங்கல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பொங்கல். நாங்கள் எல்லாம் பொதிகை உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு தான் பொதிகை பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறது, எல்லாம் எங்கள் பொதிகை உறவினர்கள் எல்லாமே வந்துடுவாங்க. எல்லோரும் வந்து காலைல பொங்கல் வச்சு விளையாட்டுகள் எல்லாம் நடத்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பொதிகைன்றதே ஒரு மிக சிறப்பு. என்ன வந்து பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கும். ரெண்டாவது 100 உறுப்பினர்களுடைய குடும்பம் சார்ந்து எல்லாம் சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம். 100 குடும்பமும் ஒவ்வொரு விதமான பின்னணியிலேருந்து வருவாங்க, ஒவ்வொரு விதமான மதம் சார்ந்து வருவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் சேர்ந்து இயற்கைக்கு வந்து நன்றி சொல்லணுங்கிற இதில் பண்ணுறோம். அதனால் வந்து இது எப்பவுமே சிறப்பு தான். பொங்கல் விழா வந்து வருஷத்துக்கு ஒரு தரம் எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் ஒரு 200 பேர் வரைக்கும் வரணுன்னு இருக்காங்க. ஸோ எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷம். அனுபவம் புத்தகருடைய பதிப்பாளர் இந்த புத்தகத்தை எல்லாரும் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வரலாற்று பணியை செய்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா அத்தனை பேரும் வந்து வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இதை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அப்படி நினைக்கும் போது இது ஒரு பெரிய எப்படி அந்த நம்ம இயற்கை பொருட்களுக்கு இயற்கையில் உருவாகக்கூடிய அந்த கனிகளும் காய்களும் எவ்வளோ பெரிய சாப்பிட்றதுக்கு வாங்க. சோலை என்கிறது ஒரு தற்சார்பு வாழ்வியல் பண்ணை. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு இடங்களைச் சேர்ந்தவர்கள் கூடி 100 ஏக்கர் 100 உறுப்பினர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒரு கூட்டுப் பண்ணையை உருவாக்கி அதில் வேளாண்மை, நெசவு, தொழில் என்கின்ற பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வருகிறோம். அவர்கள் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இது ஒரு சிறப்பான ஒரு தற்சார்பு வாழ்வியலுக்கான முன்னெடுப்பிற்கான ஒரு பொங்கல் விழா. பொதிகை வணக்கம். அதாவது ஒரு பொங்கல் விழா
எப்படி இருக்குன்றதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. நான் பொதிகையில் 4 வருஷமாக இருக்கேன். நான் இந்த வருஷம் இருந்த மாதிரி வந்து இது வரைக்கும் எந்த வருஷமும் இல்லை. மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பேர் சேர்ந்து இருக்கிறத பார்க்கும் பொழுதே நம்ம வந்து நம்மளுடைய நோக்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்றது வந்து எனக்கு புரியுது. ஸோ மிக்க மகிழ்ச்சி. இது மாதிரி இன்னும் இந்த ஒரு விழா பொங்கல் விழாவோடு நிற்காமல் வருஷத்தில் அட்லீஸ்ட் 2 முறையோ 3 முறையோ விழாக்களை ஏற்படுத்தி இந்த மாதிரி சந்திப்புகளை பண்ணோம்னா இந்த பொதிகை வாழ்வூரின் நோக்கம் வந்து சிறப்பாக நிறைவேறும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். பல நேரங்களில் குதிரைகளால், சில நேரங்களில் கடிவாளமாய், எப்போ பொதிகையோட கூடுதல் வந்து அருமையாக நடந்துகிட்ருக்குது. போன வருஷம் ஒரு 30-40 பேர் வந்திருந்தாங்கன்னா இந்த வருஷம் வந்து 100 பேருக்கு மேலே ஒரு முன்னேற்றம் இருக்குது. அனைவரும் பங்கு கொள்ள முயற்சிக்க வேண்டும். இந்த வருஷம் நம்ம லைப்ரரி சண்முகையா இதில் ஸ்பான்சர்ஷிப்பில் லைப்ரரி திறந்துருக்காங்க. அங்கே ஒரு புதுசாக வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம காய்கறி பயிர் இது பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே 2 வருடமாக ஆகுது நான் ஜாயின் பண்ணி. ஒவ்வொரு வருடமும் இதோட வளர்ச்சி மேலும் மேலும் போய்கிட்டே தான் இருக்குது. அடுத்து நம்ம மகிழ் ஆரம்பிக்க போகிறாங்க. அதெல்லாம் வந்தவுடனே இது வந்து நம்ம முன்னாடி எண்ணியது போல் ஒரு அருமையான இடமாக மாறும்னு நினைக்கிறேன். நன்றி. திணையியம் என்று இன்றைக்கு வெளியான அந்த நூல் பொதிகை பொங்கல் விழா தான் ரொம்ப வந்து க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நார்மல் பொங்கலை விட, ஏன்னா நார்மல் பொங்கல் வந்து நம்ம வீட்டில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து எப்படின்னா ஒரு 4 க்ளோஸ்டு வால்ஸ்குள்ளே கேஸ் ஸ்டவ்வில் வைக்கிற பொங்கலாக இருக்கும். எப்போவுமே வந்து ஸ்பேஸ்க்காக ரொம்பவே ஏங்கியிருக்கோம். நானும் எங்கள் வீட்டில் எல்லாருமே அண்ட் எஸ்பெஷலி பாப்பா. ஷீஸ் 4.5 இயர்ஸ் ஓல்ட். எப்போவுமே ஸ்பேஸ்க்காகவும் சுற்றி க்ரீனரிக்காகவும் ரொம்பவே ஏங்கியிருப்போம். அதனால் வந்து பொதிகை பொங்கல் வந்து ஸ்பெஷல் தான். ஏன்னா இங்கே வந்து சுற்றி மரம் இருக்குது, அதுக்கு நடுவில் வைக்கிறோம். அப்புறம் இந்த எல்லா ஸ்பேஸுமே வந்து நமக்கான ஸ்பேஸ், இங்கே எங்கே வேணால் நம்ம போகலாம் அப்படின்ற அந்த ஃப்ரீடமோடு வந்து அந்த பொங்கலை என்ஜாய் பண்ணுறது வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குப்பா. Thank you.